இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ப்ராக்டிஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ். இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு பழைய மேட்ரு. நம்ம சேனலில் நான் இப்போ தான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோ ஒப்போனோ போனோ அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உச்சரிப்பு கூட கரெக்டான எனக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து ஹவாய் நாட்டோடைய லாங்குவேஜ். ஹோ ஹோ ஒப்போனோ போனோ, ஹொப்போனோ போனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹொப்போனோ போனோ அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஹொப்போனோ போனோ அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் இருக்கு, ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த ஹோப்போனோ போனோ ப்ரேயரை செஞ்சு எனக்கு நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, தயவு செஞ்சு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஹோப்போனோ போனோ ப்ரேயர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பல பேர் இதை முயற்சி செய்து பயிற்சி செய்து நிறைய பலன்களையும் கண்டிருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. ஸோ நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஐ குட் சி தி டிஃப்ரென்ஸ். ஸோ அதை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஹொப்போனோ போனோ அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஹவாயன் லாங்குவேஜில் இதுக்கு என்ன அர்த்தம்னா, சரி எப்படி எல்லாத்தையும் சரி பண்றது, திரும்ப எல்லாத்தையும் எப்படி ட்ராக்குக்கு கொண்டு வருது, எல்லாம் எதுவுமே சரியில்லையா, எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது, எல்லாத்தையும் சரியா கரெக்டா நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி, இது மாதிரியான அர்த்தம் அதுக்கு. எல்லாத்தையும் எப்படி சரி செய்யணும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, எல்லாத்தையும் சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இந்த ஹொப்போனோ போனோ அப்படிங்கிற இந்த இதுக்கு. ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, இந்த ஹொப்போனோ போனோல மொத்தம் 4 ஃப்ரேசஸ், 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த 4 வார்த்தையில நீ திரும்ப திரும்ப சொல்லு, அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இதனுடைய கருத்து. இது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது பீயிங் அன் இந்தியன். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி தருவாங்க, ஒரு இந்த ராம ராம ராம, இல்ல வந்து ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவ, இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்மளுக்கு சொல்லி, இந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கை மாறிடும், உன் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், உன்னை சுத்தி நிறைய பாசிட்டிவா நடக்கும், இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு ஆமா அது உண்மைன்றதும் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நிறைய பேர்னால செய்ய முடியாது. சும்மா உட்காந்துட்டு ஒரே மந்திரத்தை ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது நமக்கு கஷ்டம். அது போலத்தான் ஹவாயன் இந்த ஹொப்போனோ போனோல ஒரு 4 வார்த்தைகள், அந்த 4 வார்த்தைகளை நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன்னா நிறைய விஷயங்களும் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, விச் இஸ் ட்ரூ. ஸோ அந்த 4 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி சொல்லணும், அப்படி சொல்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, 4 வார்த்தைகள். ஓகே, அந்த 4 வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன், ஏன்னா இன்டர்நெட்ல ஃபுல்லா இது இங்கிலீஷ்ல இருக்கு. பட் இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை தமிழ்ல மாத்திக்கலாம். நான் வந்து இந்த பயிற்சி எப்படி பண்ணுவேன்னா, நான் தமிழ் இங்கிலீஷையும் மாறி மாறி சொல்லுவேன், என் மூட பொறுத்து. திடீர்னு இந்த 4 வார்த்தையிலையும் நான் தமிழ்ல சொல்லுவேன், திடீர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவேன், இல்ல 2 வார்த்தை தமிழ்ல சொல்லுவேன், 2 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவேன், என்னோட இஷ்டம். அது மாதிரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க இது எப்படி வேணா சொல்லிக்கலாம். I am sorry, please forgive me, thank you, I love you. இந்த 4 வார்த்தைகள். ஓகேவா? அதாவது நான் வருத்தப்படுறேன். Have you ever wondered? அதாவது நான் வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ வந்து நான் காதலிக்கிறேன் அந்த லவ் இல்லை. நான் என் அன்பை வெளிப்படுத்துறேன், நான் அன்பு மயமா இருக்கேன், நான் என் அன்பை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால நான் அதை மட்டும் எப்பயுமே ஐ லவ் யூவை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூவை ஐ லவ் யூனே வச்சுக்குவேன். இந்த மற்ற 3 வார்த்தையில சில டைம் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த 4 வார்த்தைகள் இதுதான். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள், இவ்வளவுதான் ப்ரேயர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 வார்த்தையை நீ திரும்ப 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 நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது உனக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த உனக்குள்ள ஏற்படுத்துற அந்த மாற்றங்கள் வெளியில உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது உங்களால செய்ய முடியாது. அது ஏன்றதையும் நான் சொல்றேன். 2 காரணங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்றத நான் சொல்றேன். இதை நீங்க சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல 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 ஏதோ ஒரு டைம்ல உங்களுடைய மனசு அதுல ஒன்றிவிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸை நீங்க வந்து ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு அதை சொல்றதுக்கே உங்களுக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இப்போ தான் நீங்க இதை கேட்குறீங்க, இப்போதான் பண்ண போறீங்கன்னா இந்த 4 வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் சொல்லி 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 ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நாக்கில் வாயில இந்த வார்த்தைகள் சரளமா வந்துருச்சுன்னா, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ. நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையிலையும் நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா உங்களுடைய மனம் அதை பற்றிவிடும். அப்படி மனம் பற்றிவிட்டால் இப்போ உள்ளுக்குள்ள உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா என்ன நடக்கும்னா, பல நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அது விலக ஆரம்பிக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு இறுக்கம், நாள்பட்ட இறுக்கம். நம்மளுக்கு இறுக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியே தெரியாது. நம்ம வந்து எந்திரிப்போம், வேலைக்கு போறோம், வரோம், எல்லாம் பண்றோம். பட் அந்த இறுக்கம்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கும். அது நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன குழந்தையில இருக்கும் பொழுது ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துருப்ப, அந்த ஷாக்கு கூட உனக்குள்ள இன்னும் இருக்கு, கரெக்டா போய் அதை தட்டி விட்டா அந்த பயம் போய் வெளியே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விச் இஸ் ட்ரூ. ஸோ ஏகப்பட்ட இறுக்கங்கள், ஏகப்பட்ட பயம், ஏகப்பட்ட கோபம், ஏகப்பட்ட ஏக்கம், ஏகப்பட்ட தவிப்பு, இப்படி பல்வேறு விதமான எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து இருந்து இறுகி போய் கிடக்கு. கல்லு மாதிரி, காஞ்சு போன களிமண் மாதிரி அப்படி இறுகி போய் உள்ளுக்குள்ள கிடக்கு. அதை சுமந்துக்கிட்டே தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த பயிற்சியை நீங்க செய்ய, இந்த 4 வார்த்தையை நீங்க திரும்ப 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 சொன்னீங்கன்னா மெதுவா அந்த இறுக்கம் விட ஆரம்பிக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்குதான். ஆமா, நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களால அதை உணர முடியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் குறையறதுனால பல நாட்கள் உங்களுக்கு நடக்காம இருந்த சில பல விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேனிஃபெஸ்டுக்கு வரும். பொதுவாக வந்து இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உனக்கு லைஃப்ல என்ன நடக்கணும் அந்த விஷயத்த நினைச்சு இந்த 4 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உனக்கு நடந்துரும்பாங்க. பட் ஆக்சுவலா இதுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜி என்னன்னா, நீ சொல்ல 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 உன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையுது, உன்னுடைய இறுக்கம் குறையுது. உன்னுடைய இறுக்கம் எப்ப குறையுதோ நீ ஆசைப்படுற விஷயங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. ஸோ இதை நிறைய பேர் இந்த பயிற்சியை பண்ணி பலனை அடைந்திருக்கிறார்கள். ஸோ நீங்களும் பண்ணுங்க. சரி, இதை உங்களால் பண்ண முடியாது, 2 காரணங்கள் இதை செய்யறத தடுக்கும். அந்த 2 காரணங்கள் என்ன நான் சொல்றேன். 1, மச்சவனுக்கு போர் அடிக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரின் மச்சவனுக்கு போர் அடிக்கும், உன்னால அதை செய்ய முடியாது. சும்மா சும்மா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாரு. ஒரு மொபைல் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ், வெறும் 5 மினிட்ஸ். உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, அதில் 8 மணி நேரம் தூங்குற, மிச்சம் 16 மணி நேரம் இருக்கு. நான் கேட்கறது ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு டைமர் வச்சுட்டு இந்த 4 வரிய சொல்லு. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. நான் வருந்துறேன், என்னை மன்னிச்சிரு, நன்றி, ஐ லவ் யூ, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் சொல்லினே இருக்கணும் 5 மினிட்ஸுக்கு. ஒரு 75% ஆஃப் த மக்கள்னால அது சொல்ல முடியாது. அவங்களுக்கு அப்படியேவும் உள்ளுக்குள்ள கிளம்பிடும் வெளியே. 5 நிமிஷம் உட்காந்து ஃபோக்கஸ்டு இதையே திரும்ப திரும்ப சொல்லணும்னாலே அவங்களுக்கு அதை சொல்ல முயற்சி பண்ணும்போது அவங்கனால அது அப்படியே முடியாது அவங்கனால. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாக். இதை நீ கடக்கணும், இதை கடக்கணும், உன்னால செய்ய முடியணும். 5 மினிட்ஸ்ன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், உன்னால செய்ய முடியணும். ஒரு 3 நாள் பயிற்சி பண்ணினா 4வது நாள் உனக்கு வந்துடும், அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அந்த 3 நாள் நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்கை உடைக்கணும்ல, அதை நிறைய பேர் செய்ய முடியாம ஏச்சி இந்த படம் புளிக்கும் அப்படின்னு போயிடுவாங்க.
இது ஒன்றும் பெரிய ப்ராக்டிஸ் போனோம் ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா உன்னால ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து அதை உடைக்க முடியல, உன்னால அதை செய்ய முடியல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை மீறி நீங்க செஞ்சு பழகணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை நீங்க சொல்ல 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 முதல்ல இந்த இந்த வார்த்தைகள் இதெல்லாம் பழக்கம் ஆக ஆக மெதுவா மனம் போய் இந்த 4 வார்த்தைகளை பிடிக்க ஆரம்பிக்கும். மனம் போய் இந்த 4 வார்த்தைகள் மேல பற்ற ஆரம்பிக்குமா? அப்ப என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள இருந்து நிறைய அந்த நாள்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே வரும். உன்னோட பயம், உன்னோட ஏக்கம் இதெல்லாம் அப்படி வெளியே வரும். அது எப்படி வெளியே வரும்னா மைண்ட் வாய்ஸா வெளியே வரும். உன்னால சொல்ல 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 உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அந்த விஷயத்துல கவனம் போயிடும். நீ வாய் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அந்த விஷயம் அது வந்து அன்னைக்கு அது வந்து அப்படி இது வந்து அது பாஸ்ட் ஃபியூச்சர் அது வந்து இப்படி அது அவன் இவன் அந்த பிரச்சனை இந்த ஏதாவது ஒண்ணு உன்னை தூக்கிட்டு போயிடும். ஆனா வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், அது வேற விஷயம். ஆனா இங்க நீ கவனத்தை நீ விட்டுருவ. ஏன்னா இந்த பயிற்சி நீ பண்றதுனால இந்த இந்த மந்திர சொற்கள் உள்ள போய் நாள்பட்ட ரெசிஸ்டன்ஸை கிளப்புதா. இத்தனை நாளா அடியில தூங்கிட்டு இருந்த அந்த பழைய குமுறல்கள் எல்லாம் அப்படி வெளியே வர ஆரம்பிக்கிறதுனால அந்த மைண்ட்ல அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துடும். பழைய தாட்ஸ் எல்லாம் மைண்டுக்கு வரும். இது 2வது பெரிய ஹேர்டில். இதையும் நீங்க தாண்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் தடை போர் அடிக்கும். உங்களால உட்கார்ந்து அதை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். நான் 5 மினிட்ஸ்ன்றதுனால வெறும் 5 மினிட்ஸ் கிடையாது. இந்த பயிற்சி உங்களுக்கு எப்ப பலன் தரும் தெரியுமா? இதே பொழப்பா பண்ணணும். இதே நாள் முழுக்க எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே தெரியணும். அதுதான் ஆக்சுவலா உச்சக்கட்ட பயிற்சி. அதை ஆரம்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சொல்றேன். அதுக்காக 5 மினிட்ஸ் பண்ணின உடனே இன்னும் ஏன் எனக்கு இது பலன் கொடுக்கல அப்படின்னு கேட்காதீங்க. 5 மினிட்ஸ்க்கு சொல்ல முடியுதா? அப்ப 10 மினிட்ஸ் ஆக்கு. 10 மினிட்ஸ்க்கு சொல்ல முடியுதா? அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை பண்ணு. காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை பண்ணு. காலையில ஒரு தடவை, மத்தியானம் தடவை, சாயந்தரம் நைட்டு பண்ணு. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் பண்ணு. இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படிதான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போர் அடிக்கிறது நீங்க தாண்டணும். அப்புறம் மைண்ட் வாய்ஸ் உங்களை வேற எங்கேயா கூட்டிட்டு போகும். திரும்ப திரும்ப கவனத்தை கொண்டு வந்து இந்த 4 மந்திர சொற்கள் மேல கவனத்தை வைத்து 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 சொல்ல வேண்டும். இந்த 2ஐயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். சும்மா ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதோ என்னமோ எனக்கு அது விடுங்க. யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். மனசுல ஒரு சாந்தம் இருக்கும், மைண்ட்ல ஒரு அமைதி இருக்கும், மனசுல ஒரு நிதானம், ஒரு அமைதி, ஒரு ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஏதோ ஏதோ எனக்கு நல்லது நடக்க போகுதுடா கூடி சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு ஃபீலு. எழுத படிக்க தெரியுமான்னு கேட்கிற காலம்லாம் போய் அப்படியே நடக்கும்டா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலு. இதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த ஃபீலிங் எல்லாம் வந்தா தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, இந்த யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படிம்பாங்களா, அது மாதிரி எப்போ உனக்கு வந்து நீ ஒரு விஷயத்த நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே, அது எப்போங்க நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. எப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துருதோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஒரு இந்த மனசுக்குள்ள இருக்க தவிப்பு போயிடுதோ, ஒரு ஒரு அமைதி வந்துருதோ அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அந்த மணியோசை. முன்னாடி இந்த ஃபீலிங் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுனாலும் பின்னாடி யானை வருதுன்னு அர்த்தம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பின்னாடி நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால நீங்க இந்த பயிற்சியை, இந்த 4 வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா, மனசை வைத்து சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா மெதுவா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ரிலாக்ஸ்டு ஃபீல் வரும், ஒரு நிம்மதியான ஃபீல் வரும், ஏதோ ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா உன்னுடைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 4 வார்த்தைகளை சொல்லி பாருங்க, பயிற்சி செஞ்சு பாருங்க, எழுதி பார்க்கலாம். இதை எழுதவும் செய்யலாம். உட்காந்து எழுதலாம். எழுதும் போது இன்னும் மனசு குவியும். அதில் எழுதும் போது இன்னும் கவனம் வச்சு மனம் அதில் பற்றும். ஸோ இன்னும் அது முடிஞ்சவங்களும் அதை செய்யுங்க, முடியாதவங்க சொல்லுங்க. ஸோ இதனுடைய பலன் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத இன்னைக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.